தோல்வி இதுல அந்த சங்கடத்துல விட்டுட்டோம். நைட்டு வந்துட்டோம். காலையில தான் இதனுடைய விஷயமே எங்களுக்கு புரியுது. காலையில எங்களுக்கு செய்தி வருது, பொய்ச்சாளர் என்னன்னு பேசுகிறாரு, நம்ம ஆட்சி அமைக்கிறோம். என்ன சொல்றீங்க? திமுக நமக்கு ஆதரவு தருகிறது, வெளியில இருந்து ஆதரவு தருகிறார்கள். நான் டெல்லியில பேசிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு. திமுக ஆட்சியில பங்கெடுக்கல, அவங்க வெளியில இருந்து நமக்கு ஆதரவு தருகிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு அமைச்சர் கொடுங்க, மீதி எல்லாம் நீங்க எடுத்துங்க, நமக்கு ஒரு 25 அமைச்சர்கள் கிடைக்கும். நான் கேட்டேன், இது எப்படின்னா? இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது எதனால? திமுகவை எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி, அது அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தொடங்கப்பட்ட இயக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தொண்டரால் தொடங்கப்பட்ட இயக்கம். அந்த இயக்கத்துல சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, அமைச்சரா, ஏன் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, இந்த கட்சியின் பொதுச்செயலாளராக இருக்கிற இவர் 54 ஆண்டு காலம், ஒரு தலைமுறை இல்லை, 2 தலைமுறை இல்லை, 3 தலைமுறையாக, எங்க அப்பா மாவட்ட செயலாளர் எம்பி, இப்ப நான் இருக்கிறேன், அதே மாதிரி இவருடைய அப்பா சேர்மன், இவங்க எல்லாருமே இங்க இருக்கிற பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இதுவரைக்கும் திமுக எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படி பார்த்த எங்களை திமுக ஆதரவோடு ஆட்சி அமையும் என்று நீங்க எப்படி சொல்றீங்க? இது என்ன நியாயம் என்று கேட்டா, இல்லப்பா எல்லாரும் இருந்தோம், இருந்தோம், அங்க வந்து எல்லாரும் இருக்கிறோம். இன்னைக்கு சொல்லலாம், ஏன் கேபி முனுசாமி இருந்தார், அவர் உடனே அதுக்கு ஆமான்ட்டார், அது வேற. எது உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டாரு, ஆமா கரெக்ட் தான் பண்ணுங்கன்ட்டார், அது வேற. நாங்க எல்லாரும் இருந்தோம். இது எப்படி நியாயம்? இது எப்படி மனசாட்சி நம்ம ஏத்துக்கணும்? மக்கள் ஏத்துப்பாங்களா? மக்கள் விடுப்பா, அதெல்லாம் பாத்துப்பாங்க. ஏன்னா தொண்டர்கள்லாம் ஏத்துப்பாங்களா? தொண்டரை நம்ம செஞ்சு அதெல்லாம் சரியாயிடுவாங்கப்பா. ஏன்னா நம்ம மனசாட்சி ஏத்துக்குமான்னு கேட்டேன். இன்னொன்னு சொன்னேன், பொண்டாட்டி வீட்டுல போனா பொண்டாட்டி விஷம் வச்சு சாவடிச்சிருவான்னு. பசங்க, நம்ம பசங்க, சொந்த பசங்க காரி துப்புவாங்கன்னு. சும்மா இருந்த சொன்னதை தான் சொல்றேன். அங்க சொன்னல, இந்த வாட்சி சொன்னல, நானு சொன்னேன் இல்லையா? அப்படியே பேசுறீங்க? சொல்றேன், உண்மையை சொல்லுவோம். சொன்னோம். இல்லப்பா, இல்ல இன்னைக்கே சொல்லு, இன்னைக்கே முடியாதுன்னு வந்துட்டோம். இன்னொரு உண்மையும் சொல்றேன், இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச உண்மை, நீங்க ஏற்கனவே வெளியிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. ஏன்னா அவர் இந்த அளவுக்கு எங்களை வந்து குற்றச்சாட்டுறாரு, பதவிக்காக,